கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், ப்ராக்ரஸ், ஆம்பிஷன் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு வார்த்தை ட்ரீம்ஸ், அதாவது கனவுகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டோனக்வின். நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு பல வழி இருந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஃபார்முலா 3 வார்த்தை: நெவர் கிவ் அப், ஜஸ்ட் லைக் மை சைல்ட்ஹுட் ஹீரோ ஜான் சீனா செட். இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் ஆரம்பித்து எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2023 ஜனவரியில் பிளானை போட்டேன், ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் நினச்சா இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஒரு 180 பீப்புள் இருக்கீங்க. அந்த 180 நம்பர்ன்றது பார்த்தா ஒரு 3 கிளாஸ் ரூம் அளவுக்கு வரும். இப்போதைக்கு 180 அதான் சொல்கிறேன். ஏன்னா மேபி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே அந்த நம்பர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகணும். அதை நோக்கி நான் வந்து கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒர்த்து. எனக்கு அது ஒர்த்து. ஏன்னா நான் ஒன்றும் எடுத்தோடனே வந்து ஒரு 500K சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டைன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கல. ஸ்டார்ட் பண்ணணும், கேமராவை பார்த்து பேசணும், புதுசாக பீப்புளை வந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னோட கோலாக இருந்துச்சு. இப்போவும் அதான் எனக்கு கோலாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் எனக்கு புது பீப்புளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி தான் நான் பார்ப்பேன். லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். இந்த ட்ரீம்ஸ், இந்த கான்செப்டை பற்றி ஏன் நான் வந்து பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து மித்தவங்களோட ட்ரீம்ஸை வந்து மித்தவங்களோட கனவுகள், ஆசைகளை வந்து மட்டம் தட்டுறாங்க. அது சரியா தப்பா அப்படின்றத வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட், ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன? நமக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ட்ரீம்ஸ். இதுல ஒரு சின்னதா ஒரு டாட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றப்ப வர சந்தோஷத்தை விட அந்த அச்சீவ் பண்ற விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்றோம்ல, அந்த ப்ராக்ரஸ்ல கிடைக்கிற சந்தோஷம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து ரிசர்ச் சொல்றாங்க. இதுல சந்தோஷன்றது வந்து எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டோபமைன் ஸ்பைக், அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இது நான் வந்து படிச்சது. நம்மளும் யோசிச்சு பார்த்தா அதான் தோணும். 2 பேர் இருக்காங்க, பர்சன் ஏ, பர்சன் பி. பர்சன் ஏக்கு அவன் நினைச்ச விஷயம் வந்து உடனே கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அவனுக்கு சந்தோஷம் அதிகமா இருக்குமா? இல்ல பர்சன் பி, ஒருத்தன் வந்து கீப் ஆன் ஃபெயிலிங் இன் இஸ் ஜேர்னி, புதுசா விஷயங்களை கத்துக்கிறான், புதுசா ப்ராக்ரஸ் அடைகிறான், அவன் ஒரு கட்டத்துல போயிட்டு அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது அவனுக்கு சந்தோஷம் அதிகமா இருக்குமா? படத்துலையும் பார்த்தா அதுதான் அண்டர் டாக் ஸ்டோரி அப்படின்னு. ஃபேவரட்ஸ் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து நினைக்க மாட்டாங்க. அவன் கஷ்டப்படுறான், அவன் அந்த வாட்டி ஜெயிச்சுட்டு போட்டுமே, இந்த வாட்டி ஜெயிக்கணுமே, இந்த வாட்டி ஜெயிக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். அதனாலதான் என்னதான் ஆஸ்திரேலியா நல்லா விளையாண்டாலும் அந்த டீமுக்கான ஒரு ஹேட் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவும் நல்லா தான் விளையாடுது, ஆனா என்னதான் அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் ஜெயிக்க முடியல. இருந்தாலும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஜெயிக்கட்டும்டா, எப்படியாவது ஜெயிக்கட்டும்டான்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு சில டீமுக்கு அப்படி நினைக்க மாட்டாங்க. ஐ வில் சேவ் தட் ஃபார் அனதர் வீடியோ. IPL வந்து பொறுமையாக அதை பற்றி பார்த்து. படத்துலேயும் அதே போல் நம்ம ஒரு ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணுறப்ப ஏதோ நம்மளே அச்சீவ் பண்ணுற மாதிரி நினைக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராக்ரஸ் நம்ம வந்து கண்கூடாக பார்க்கணும். எக்ஸாம்பிள் 12th ஃபெயில், சூரரை போற்று, இந்த படம்லாம் நம்ம ஏன் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அது வந்து ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்களை தான் படமா எடுத்துருந்தாங்க. ரியல் லைஃப்ல அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், இருந்தாலும் அவங்க கோலை நோக்கி அவன் போனான். he never gave up and he achieved the goal. நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும்னா, மெஸ்ஸி கோப்பா அமெரிக்கா தோத்த அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி திரும்பி கம்பேக் கொடுத்து FIFA வேர்ல்ட் கப் ஜெயிச்சது. 2021லயா 2020 இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 36க்கு ஆல் அவுட் ஆயிட்டு அப்புறம் கம்பேக் கொடுத்து ஜெயிச்சது இந்த டெஸ்ட் சீரீஸ் ஆஸ்திரேலியா கூட. அப்புறம் UFC-ல நிறைய எக்ஸாம்பிள். சார்ல்ஸ் ஒலிவரா சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது, குளோபல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது, நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதை விட இது பெருசு அப்படின்னு சொல்றதுலதான் பிரச்சனை வருது. நம்மளோட ட்ரீமை வந்து பெருசா காட்டணுன்றதுக்காக மித்தவங்களோட ட்ரீம்ஸை வந்து பிலிட்டில் பண்ணக்கூடாது. அதுல மட்டம் தட்டுறதுல நமக்கு என்ன பெரிய ஆதாயம்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, செயின்சா மேன் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்கு. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒரு வயலண்ட் டார்க் காமெடி சீரீஸ்.
ஆனா நம்ம அதோட பிலாசபிக்கலா அதை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணா அந்த ஹீரோ வந்து ஃபுல்லா அவன் வாழ்க்கையிலே வந்து எல்லாமே இது வரைக்கும் பிரச்சனை தான், சந்திச்சது எல்லாமே பிரச்சனை. எல்லாம் சுத்திலும் கடன் தொல்லை, ஒழுங்கா ஒரு ஹெல்த் ஒழுங்கா இல்லை, ஃபேமிலி லைஃப் ஒழுங்கா இல்லை, எதுவுமே ஒழுங்கா இல்லாதப்ப அவனுக்கான கோல் லைஃப்ல அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு, நல்லா போட்டுக்கிறதுக்கு துணி, மாசம் முடிகிறப்ப கையில கொஞ்சம் காசு. இதுதான் அவனோட கோல். இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கோல் வந்து சின்னதா இருக்கும். ஆனா அவனுக்கு அவன் வாழ்க்கையில அவன் அடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவன் டிசைட் பண்ணியிருந்தது கோல். அந்த கோல் அவனுக்கு பெருசுதான். அதை அச்சீவ் பண்ணணும்னா அவன் என்ன வேணாலும் பண்ணணும் அப்படின்றதுதான் அந்த அனிமேல ஒரு ஸ்பெஷலான விஷயம். நெஞ்சி சுத்தி அவன் மித்தவங்களுக்குலாம் என்னென்னமோ கோல் இருக்கும். வேர்ல்டை கான்கர் பண்ணும், வெப்பன்ஸ்ல பெரிய ஆளாகணும், அது இதுன்னு இருக்கும். மேட்ரே இல்லை. உன் கோல் பெருசா என் கோல் பெருசான்றது வந்து எனக்கு முக்கியம் இல்லை. என் கோல் எனக்கு பெருசு, நான் அதை அச்சீவ் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து ப்ராக்ரஸ் பண்றேன். நான் எனக்கு அச்சீவ் பண்ணா மித்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது வந்து எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு என் கோல் பெருசு, அதனால என் கோலை நான் அச்சீவ் பண்ணேன். அதுதான் விஷயம். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபெப் வந்துருச்சு. ஒரு சிலர் வந்து ரெசல்யூஷனே இப்போ வந்து அவங்க வருஷ தொடக்கத்தில் எடுத்ததை வந்து விட்டுருப்பீங்க. இப்போ பார்த்துங்க 2 வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 50 வீடியோஸ் லாங் ஃபார்மு. ஷார்ட்ஸில் ஒரு 100 வீடியோ போட்டிருப்பேன். ஒரு நிறைய தான் டெலீட் பண்ணிட்டேன். 180 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்காங்க. நான் நினச்சா கிவ் அப் பண்ணணும். என்ன இது ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். எனக்கு இது ஒரு மீடியம். ஏதாவது ஒரு புது ஆள் இந்த வீடியோவை பார்க்கும். மேபி நான் பேசுறது பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், கமெண்ட்ல திட்டலாம், ஒழுங்கா கதடான்னு. அதை பத்தி அதை நான் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராக்ரஸ் தான் நான் பார்ப்பேன். நீங்களும் ஒரு சிலர் பிஹெச்டி பண்ணலாம், ஒரு சிலர் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு சிலர் படிக்கிறதுலேயே நிறைய தடுமாற்றங்கள் வரலாம், ஒரு சிலர் விளையாட்டுல நிறைய தடுமாற்றங்கள் வரலாம். நெவர் கிவ் அப் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட்ஸ் வரவே இல்லை அப்படின்னு நினைக்காது. ஒரு பாயிண்ட் வரைக்கும் லீனியரா இருக்கிற உங்களோட ப்ராக்ரஸ் வந்து சடனா காம்பவுண்ட் ஆகும். காம்பவுண்டிங் இஸ் ரியல். ஸ்டே ஆன் த ரைட் பாத். என்ஜாய் யுவர் ப்ராக்ரஸ். ஹேவ் ரைட் பீப்புள் இன் யுவர் லைஃப் அண்ட் நெவர் கிவ் அப் ஃப்ரெண்ட்ஸ். இதான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் புதுசாக நிறைய பேர் என் வீடியோ பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோட வரேன். அண்டில் தென் பை.